காலை நேரத்தில் மகனை காண வீட்டிற்கு சென்ற தந்தை. வீட்டின் வராண்டாவில் மகன் இரத்த வெள்ளத்தில் துண்டு துண்டான நிலையில் வெட்டு காயங்களோடு சடலமாக கிடந்த கொடூரம். வீட்டிற்குள் மனைவி இல்லாததால் சந்தேகமடைந்த போலீஸ் மனைவியின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கையும் களவுமாக பிடித்து விசாரணை. கட்டிய கணவனை மனைவியே வெட்டி கொலை செய்தது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? நடந்தது என்ன? காலை நேரம் முதியவர் ஒருத்தர் பணம் வாங்குறதுக்காக தனது மகன் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ வாசல்ல நின்னு ரன்வீர்னு கூப்பிட்டு இருக்கார். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதனால கேட்டை திறந்துட்டு உள்ள போயிருக்காரு தந்தை. அப்போ வராண்டாவுல மகன் ரன்வீர் உடல் துண்டு துண்டான நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த தந்தை மகனோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்கார். இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்குனாங்க. வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்காங்களான்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ ரன்வீரோட மனைவியையும் அவரோட குழந்தையையும் காணல. இதனால போலீசாருக்கு ரன்வீரோட மனைவி மேல சந்தேகம் திரும்பி இருக்கு. அதுபடி மனைவி பூஜாவை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க போலீஸ். ஆனா எங்க தேடியும் காணல. இதனால பூஜாவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ சிக்னல் அதே கிராமத்துல உள்ள வீட்டுல காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் பூஜாவையும் வீட்டுல இருந்த மற்றொரு இளைஞரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளியே வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பதியாப்பூர் கிராமத்தை சேர்ந்த ரன்வீர் சிங் யாதவுக்கு மதுராவை சேர்ந்த பூஜாங்கிற பெண் கூட கடந்த 2018ஆம் வருஷத்துல கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை இருக்கு. கல்யாணமாகி ஒரு வருஷம் மட்டும் மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த தம்பதிக்கு இடையில டெய்லி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எப்பவுமே இவங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. இதனால பூஜா கணவன் கூட சண்டை போட்டுட்டு அடிக்கடி தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவி போனதுக்கு அப்புறம் தனிமையில இருந்த கணவன் அவங்கள சமாதானப்படுத்தி பலமுறை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கார். ஆனா அப்பவும் திருந்தாத கணவன் மனைவி கூட சண்டை போடுறதையே விளக்கமாவும் வச்சிருந்திருக்கார். இதுக்கடையில பூஜாவுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த அர்பித் என்ற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச ரெண்டு பேரும் எல்லை மீறி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. கணவனுக்கு தெரியாம பூஜா தன்னோட கள்ளக்காதலன் கூட பல இடங்கள்ல ஊர் சுத்திட்டும் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கடும் கோபமான கணவன் மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. கட்டுன கணவன் நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கு 20 வயசு இளைஞர் கூட பழகிட்டு இருக்க? உன்னால என் மானமே போயிருச்சு. தயவு செஞ்சு இனிமேலாவது ஒழுக்கமா இருன்னு மனைவிய அடிச்சு கண்டிச்சிருக்காரு. ஆனா இத காது கொடுத்து கூட கேட்காத மனைவி அர்பித் கூட தொடர்ந்து பழகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கள்ளக்காதலுக்கு கணவர் இடையூறாக இருக்கிறத நினைச்சு காதலன் கூட சேர்ந்து ரன்வீர் சிங்கை கொலை செய்யவும் திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கணவன் கிட்ட பாசமா நடந்துகிட்ட மனைவி அவருக்கு மது வாங்கி கொடுத்திருக்காங்க. மனைவி வாங்கி கொடுத்த மதுவை குடிச்ச கணவன் புல் போதையில நிற்க முடியாம தள்ளாடி இருக்கார். அந்த நேரத்துல தனது காதலனை போன் பண்ணி வர வச்சிருக்காங்க மனைவி. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரன்வீர கோடாரியால துண்டு துண்டா வெட்டி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரன்வீர் துடிச்சு உயிரிழந்துட்டார். கணவன் உயிரிழந்ததுக்கு அப்புறம் மனைவி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு காதலன் கூட அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பூஜாவையும் அவரோட காதலன் அர்பித்தையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.